ஹே ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். நான் இருக்க பிளேஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இது வந்து ஒன் டே பிஃபோர் வந்து நான் என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறேனோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பக்கத்துலனால நான் வேன்டி பாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன பேக்கில் தான் பேக்லேயே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ லாங் ட்ராவலாக இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி வந்து என்னோடய சூட் கேஸில் வந்து கேரி பண்ணுறது உண்டு. ஸோ பக்கத்துலேனால இது வந்து இனஃப். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒன் டே பிஃபோர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் நான் 7 o'clock வந்து வீட்டை விட்டு கிளம்பணும். ஸோ இப்போ வந்து நான் ரெடி ஆகுறேன். நான் எப்படி ரெடி ஆகுறேங்கிறது இதில் காமிக்கிறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நான் வந்து கிளம்புறேனோ அப்போல்லாம் வந்து நானும் மேக்கப் பண்ணுறது உண்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து டைம் பொறுத்து நான் கொஞ்சம் வந்து பண்ணுவேன். நான் ரொம்ப டைம் கிடச்சிச்சுன்னா இன்னும் நல்லா மேக்கப் பண்ணுவேன். இல்லையா கொஞ்சம் சிம்பிளாக பேசிக்காக வந்து மேக்கப் பண்ணுறது உண்டு. ஏன்னா இல்லைனா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக காட்டும். ஸோ அதனால் நல்லா மேக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கிளென்சர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து டோனரால் நல்லா ஃபேஸை நல்லா டோனிங் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடம்குள்ளது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபார்சலிக்குள்ளே கோல்டு ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து NC42 மேக்குள்ளது யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மேக்குள்ள ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா அது வந்து லைட் டு மீடியம் கவரேஜ். ஸோ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஹை கவரேஜ் கூட பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கன்சீலும் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க த்ரூ வந்தது தான். ஸோ இப்போதைக்கு வந்து நான் மோஸ்ட்லி வெளியிலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை. நான் பாப்பா இருக்கிறதுனால இப்போ எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், கொரோனாவும் இருக்கறனால நான் இப்போது அவ்வளோவா ஆர்டர்ஸ் எடுக்கிறது இல்லை. பட் இது வந்து என்னோடய பக்கத்து பிளேஸ்னால சரி ஓகே நம்ம எடுக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 50 minutes தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை அக்செப்ட் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க போகிற பிரைட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் பண்ணது கிடையாது. ஸோ நான் வந்து எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிராண்ட் வைஸ் வந்து நான் மேக்கப் போடுறது உண்டு. எப்படின்னா க்ரைலான் மேக்கப், அப்புறம் உடா மேக்கப் அண்ட் மேக்கு. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட பிராண்ட் வைஸஸ் வந்து மேக்கப் உண்டு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நல்லா கான்டோரிங்லாம் பண்ணியிருக்கேன். கான்டோரிங் வந்து நான் மெப்ளின் பேலட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதிலே வந்து கான்டோர் இருக்குது அண்ட் அதுக்கு ப்ளஷ் இருக்குது அண்ட் ஹைலைட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ வந்து ரொம்ப வந்து நான் அதிகமாகலாம் க்ரியேட் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக சேம் இதே பேலட்டில் வந்து நம்ம ப்ரான்சர் இருக்குது இல்லையா, அதையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லாக்மி பென்சில் இருக்குது இல்லையா, ஸோ அதை எடுத்து நல்லாவே வந்து நான் காஜல் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் வாட்டர் லைன் ஏரியாவில். அண்ட் அதே மாதிரி கண்ணுக்குள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் இந்த மேக்கப் நான் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் பாபி ப்ரௌனுக்குள்ள மஸ்காரா இருக்குது. இது ஸ்மோக்கி மஸ்காரா. ஸோ அதால் நான் என்னோடய லேஷஸையும் நல்லா மஸ்காரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைடல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் டைம் கிடைக்காது. பட் இப்போ வந்து நான் டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்னோடய சிஸ்டரை தான் நான் இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்னா இப்போலாம் கொஞ்சம் வீடியோ ஷூட்லாம் அவள் வந்து என்னை கேப்சர் பண்ணிடும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் இப்போ அந்த vlog போடலாமேன்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோவும் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா Forever 52க்குள்ளது. ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஐப்ரோலாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணி தான் அந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வீடியோக்கு வந்து தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு போனி மாதிரி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாட்ச் வேர் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என்னோடய மேக்கப் இருக்குது. ரொம்ப செட்டில்டாக இருக்குது. அண்ட் இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நான் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான மேக்கப். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நீங்கள் வித் லைட்டோடு பார்க்குறீங்க. வித்தவுட் லைட்டில் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ரிங் லைட் ஆஃப் பண்ணால் என்னோடய மேக்கப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இனி இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைமும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், குயிக்காக நான் வந்து பிரைடு இருக்க வீட்டுக்கு வந்து நான் கிளம்புறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, ஸோ பிஃபோர் அண்ட் நான் வந்து பண்ணிகிட்ருக்க ப்ராசஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா
இந்த என்கேஜ்மெண்ட் வந்து 2 சாரீ லுக் வந்து சேஞ்ச் ஆகுது. அண்டு கொஞ்சம் ஐ லுக்கும் வந்து சாரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் அந்த பிரைட்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஹேர் வந்து கம்மியாக இருந்தாலுமே நான் மோஸ்ட்லி எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சு ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படி தான் இந்த ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். என்கிட்டே அவைலபிளாக இருக்குது ஜுவல்லரியெல்லாம். ஸோ இந்த ஜுவல்லரியெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் அண்ட் 2 சாரீக்கும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஹோப் இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye, tata, take care and love you all. Bye.